தமிழக முதல்வராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்ற போது அவருடன் செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கீர்த்தனா உட்பட 9 பேரும் அமைச்சர் பதவியை ஏற்றனர். சில நாட்களுக்கு முன்புதான் முதல்வர் மற்றும் 9 அமைச்சர்களுக்கும் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த பரபரப்பான சூழலில்தான் வியாழக்கிழமை அமைச்சரவை விரிவாக்கம் நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக முந்தைய நாளே கவர்னர் அர்லேக்கர் கேரளாவில் இருந்து வர இருக்கிறார். இது தொடர்பாக தாவேக வட்டாரம் கூறியது. முதல்வர் விஜயையும் சேர்த்து இதுவரை 10 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். இன்னும் 24 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது. தாவேகவினர் மட்டுமின்றி விஜய் ஆட்சி அமைக்க உதவிய கட்சிகளுக்கும் சேர்த்து அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன. அந்த வகையில் முதல் ஆளாக ஆதரவு கரம் நீட்டிய காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட இருக்கிறது. அதில் ஒன்று காங்கிரஸ் சட்டசபை குழு தலைவர் ராஜேஷ்குமாருக்கு கிடைப்பது உறுதியாகிவிட்டது. இன்னொரு அமைச்சர் பதவியை யாருக்கு வழங்கலாம் என்று காங்கிரஸ் தீவிரமாக யோசித்து வருகிறது. அதிமுக 2 துண்டாக உடைந்துவிட்ட நிலையில் எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் தலைமையிலான 25 MLAக்கள் ஓட்டெடுப்பின் போது விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தனர். தாவேக தலைமையிலான அரசு நிலையான ஆட்சி செய்ய தொடர்ந்து ஆதரவு வழங்குவோம் என்றும் உறுதியளித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த டீமுக்கும் அமைச்சர் பதவிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 8 பேருக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று வேலுமணி டீம் கோரியது. ஆனால் அவ்வளவு எண்ணிக்கை கொடுப்பது கடினம். இறுதியாக 5 பேருக்கு அமைச்சர் பதவி தருகிறோம் என்று எங்கள் தலைமை கூறியுள்ளது. வெளியில் இருந்துதான் ஆதரவு, அமைச்சரவையில் இடம் வேண்டாம் என்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கராராக சொல்லிவிட்டன. அதே கூற்றைத்தான் திருமாவளவனும் கூறினார். இருப்பினும் விசிகவுக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்கிறது. 2 MLAக்களில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்க சான்ஸ் அதிகம். வியாழக்கிழமை 24 பேர் பதவியேற்க இருக்கும் நிலையில் வேலுமணி டீமுக்கு 5, காங்கிரசுக்கு 2, விசிகவுக்கு 1 என மொத்தம் 8 அமைச்சர் பதவி மற்ற கட்சிகளுக்கு போகிறது. மொத்தத்தில் 26 தாவேக அமைச்சர்கள் உட்பட விஜய் கேபினெட்டில் 34 அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள். புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்படும். கடந்த ஆட்சிகளில் மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக கூறப்படும் மதுவிலக்குத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை. அந்த துறை யாருக்கு கிடைக்கும் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய அமைச்சர்கள் பதவியேற்ற பிறகு புதிய அரசின் முதல் சட்டசபை கூட்டம் கவர்னர் உரையுடன் துவங்கும். நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்று தாவேக வட்டாரம் கூறியது.